ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் இருக்கேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரே விஷயத்தை திரும்ப கேட்டிருக்கீங்க. அக்கா உமன்ஸ் டேக்கு ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதுலேருந்து கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு டிஸ்பேச் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், வெயிட் லாஸ் பவுடர், சத்து மாவு, இம்யூனிட்டி பூஸ்டர், dandruff ஆயில், ஸ்கேல்ப்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுடைய ஸ்கின் ஆயில், ஹேர் ஆயில், க்ளோ சீரம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ ஆஃபரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உமன்ஸ் டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முக்கியமாக உமன்ஸ்க்காக தான், லேடிஸ்க்காக தான் ஸ்பெஷலாகவே நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், சீக்கிரமாக நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். லவ் மேரேஜ் என்னன்னா, நம்ம இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுடைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதில் அவங்களா விருப்பப்பட்டு நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் மட்டும் தான் நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது. இதில் இந்த லவ் மேரேஜ் பண்ணதில் ஒரு சில சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, அக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த வாழ்க்கையை நினச்சாவே பயமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி பயத்தோடு தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு. இதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு சில வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்ப கட்டத்திலேயே. பட் இப்போ அதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த லவ் மேரேஜை பற்றி பயப்படுற ஃப்ரெண்ட்ஸ் பயப்படவே பயப்படாதீங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலை. முழு அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி அடிக்கடி எங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க அதை அனுபவிச்சிருக்கலாம், அதனால் நம்மளுக்கும் அது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். இந்த வார்த்தை கிண்டலுக்கு எங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னடா நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போனோம். சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த 9 கட்டப்பை கதை தெரியும். 9 கட்டப்பையோடு நாங்கள் இங்கேருந்து சென்னை போனது அப்படி ஒரு பயமாக இருக்கும் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு. போயிட்டு ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இடையில தடுத்துருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி வராது, பாத்ரூம் டாய்லெட் கிடையாது, எல்லாமே வெளியில் தான். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே வெளியில், தூங்குறது மட்டும் இல்லை. அவ்வளோதான், சமைச்சிக்கலாம். ஒரு சின்னதை தடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தோம் நாங்கள். அந்த வீட்டில் கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியாமல் அவங்கக்கிட்ட டைம் கேட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் கொடுத்தோம். 3000 ரூபாய் வாடகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு 3 மாதம் இருந்தோம். அடுத்து இன்னொரு வீட்டுக்கு வந்தோம் நாங்கள். அந்த வீட்டுக்கு 3500 ரூபா வாடகை, 60000 அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். சொல்லும் போது ஹாப்பியாக இருக்குது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நம்மளை வளர்த்து விட்டுருக்காருன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருந்தோம். 1.5 வருஷம் இருந்தோம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வட்டிக்கு வாங்கி தான் நான் ஒரு சில பொருட்கள் நான் வாங்கினேன். பட் அந்த கடனை எங்களால் அடைக்க முடிஞ்சுது, வட்டியும் முதலுமா. ஸோ அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கும்போது ஏகப்பட்ட பொருட்கள் நாங்கள் வாங்கினது. அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த பொருளும் வந்தது. அந்த பொருளை காட்டு, அந்த ப்ராடக்ட்டு அந்த வீட்டில் தான் தயாரானது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து 3வது வீடு நாங்கள் லீஸுக்கு போனோம். 3 லட்சம் லீஸு. அதுவும் நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வட்டியும் கடனும் இது முதலுமா அடைச்சது, நம்ம அடைச்சாச்சு, கடன் அடைச்சாச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், லீஸுக்கு போனது 3 லட்சம். அந்த வீட்டில் இருக்கும்போது நான் முடிவு பண்ணேன். ஏன்னா எங்களை கிண்டல் பண்ணாங்க. எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னா, லீஸுக்கு நீங்கள் போயிடுவீங்களா பணம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீஸுக்கு போனதுக்கப்புறமா அங்கே உட்காந்துட்டு இவ்வளோ சைஸ் தானா வீடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நிறைய கிண்டல்கள். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது நான் முடிவு பண்ணேன், நானும் மகியும் பேசிகிட்டே இருப்பேன். நான் தான் அதிகமாக பேசிக்கிட்டே கிடப்பேன். மாம்பளைகள் டக்குன்னு வெளியில் எதையும் சொல்ல மாட்டாங்கல்ல, குறிக்கோளெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம வளவளன்னு பேசிகிட்டு இருப்போம். ஸோ நான் மகிக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், மச்சான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணால் கடனையும் அடைக்கணும், நம்மளுடைய சொந்த காசை வச்சு தான் மாடிக்குன்னா நாங்கள் மாடி வீட்டில் தான் லீஸ்க்கு இருந்தோம், அந்த வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதே மாதிரி கடனை முடித்தோம். ஒரு பைசா பாக்கி இல்லாமல் வட்டி அசலுமாக நாங்கள் கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாடி வீட்டுக்கு போனது 6 லட்சம். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன். 6 லட்சம் அந்த வீட்டுக்கு போனது. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அடடடடா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஓகே ஊருக்கே போயிடலாம் நம்ம அப்படின்னு. எனக்கு நான் சென்னை தான் பிறந்தது வளர்ந்தது. ஆனால் எனக்கு கிராமம்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். இப்போ வரைக்கும் நான் அதை ரசிச்சுட்டு தான் இருக்கேன். ஊருக்கு 3 வருஷம் ஆக போதா. இப்போ வரைக்கும் அந்த இயற்கை காட்சிகளை பார்த்தா அடடடா என்ன அழகு அப்படின்னு ரசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான், ஊருக்குள்ளே எல்லாரும் இடம் வச்சுருக்காங்க, நீ இடம் வாங்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி
ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா, ஏன்னா எங்களுக்கு தான் ஊருக்கு வர்றதுக்கும் இடம் வாங்குறதுக்கு இங்கே வீடு கட்டுறதுக்கு எதுக்குமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆசையே கிடையாது. நாங்கள் சென்னையிலே செட்டில் ஆகணும்னு நினச்சது. பட் இருந்தாலும் கடவுள் ஒரு நினப்பு வச்சுருப்பார்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஊரில் வந்து செட்டில் ஆனதெல்லாம் சரின்னு ஊரில் வந்து ஒரு இடமும் வாங்கியாச்சு. ஆனால் அந்த இடம் வாங்கும் போது தெரியாது நாங்கள் சென்னைக்குலேருந்து ஊருக்கு வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்கே ஊருக்கு வந்தோம். இப்போ வீடு கட்ட ஆரம்பித்தோம். இப்போ இல்லை ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ வீடு கட்ட ஆரம்பித்தோம். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் கூட ஈஸியாக நடந்துருச்சு, இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபடுறதா இருக்குன்னு சொல்லி. அப்போ வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடம் கற்றுக்கிட்டாச்சு. ஏகப்பட்ட பாடம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாச்சு. பொறுமை முக்கியமாக வேணும், நம்பிக்கையாக இருக்கணுன்றதையும் நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த ஆஃபீஸ். இது எனக்கு அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து எங்களுடைய ஃபஸ்ட்டு நாங்கள் குடியிருந்த வீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் இருக்கும், நம்ம ஆஃபீஸில் வந்து 4 பங்கில் 1 பங்கு இருக்கும். இப்போ இந்த ஒரு ரூம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 4 பங்கில் 1 பங்கு இருக்கும். 1 பங்கை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஆஃபீஸோட இந்த ஒரு ரூமுடைய சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1100-1000 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் 1000-1000க்கு மேலே தான் இருக்கும். 1200 ஸ்கொயர் ஃபீட் இது. நாங்கள் இருந்த 1400 ஸ்கொயர் ஃபீட் இது. ஏன்னா நாங்கள் சென்னையில் இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் இருந்த வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் சூப்பர் வீடு. அது அந்த வீடே பார்த்தீங்கன்னா 860-900 கிட்ட தான் ஸ்கொயர் ஃபீட். ரொம்ப நாளாக நம்ம வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அது நான் சொல்கிறேன், அது சஸ்பென்ஸ். அது நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை ப்ராப்பராக முடிச்சுட்டு அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால தான். ஆனால் இன்னைக்கு இந்த ரூம் மட்டுமே, நம்ம குடியிருந்த வீடே அவ்வளவு, பட் இன்னைக்கு இந்த ரூம் மட்டுமே, ஒரு ரூம் மட்டும் அந்த சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அப்படின்னா அதாவது நம்ம அசிங்கப்படும் போது, நம்மளை யாராவது அசிங்கப்படுத்தும் போது உடனே அப்படியே துவண்டு போய் ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னால் வெளியில் தலை காட்ட முடியலையே, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படவே கூடாது. அந்த மாதிரி நாங்கள்லாம் நிறைய பட்டிருக்கோம். அப்போ அதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி உட்காந்துட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா கடவுளே வந்து நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரா அப்படின்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம அழுதுகிட்டு இருக்கிறது வந்து புலம்பிகிட்டு இருக்கிறது பிரோஜனம் கிடையாது. கவலை இருந்தால் அழுகை வரும். நானும் அழுவேன், ரூம் போட்டு அழுவேன், அவ்வளோ அழுவேன். ஆனால் என்னென்னா அந்த அழுவுறது வந்து அடுத்த 5 நிமிஷம் பார்த்தா ஏன்டி நீ ஆடி அழுதுன்னு என்னை கேட்குற அளவுக்கு சிரிச்சுட்டு கிடப்பேன். ஸோ என்னென்னா உங்களையுமே யாராவது வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குனா, ரொம்ப கவலைக்கு உள்ளாக்கி உங்களை வந்து தகாத வார்த்தைகள் சொல்லி, இல்லை உன்னால் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது இப்படி வார்த்தைகள் சொன்னால் கூட அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் ஏறுறதுக்கு ஒரு படியாக நினச்சிக்கோங்க. அதை போட்டு நீங்கள் அவங்க சொல்லிட்டா நம்ம அப்படியே தானா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி ஆகணுன்றது நீங்கள் முடிவு பண்ணணும். எதிரி இல்லாத வாழ்க்கை வந்து கசப்பு கொடுத்துரும். எதிரி இல்லாட்டியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இப்போ முந்தா நாள் கூட ஏதோ ஒரு விஷயம், அதுக்காக எல்லாத்தையும் தண்டையை போட்டு எதிராக்கிறாதீங்க, அது கொலையில் போய் முடிக்கிறோம். இல்லை முந்தா நாள் கூட ஒரு விஷயம் நான் மகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு இலை போட்டு அது ஃபுல்லாக ஸ்வீட் மட்டுமே வச்சா தின்னுக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அது திகட்டியே போயிடும். ஸ்வீட்டு காரம், ஸ்வீட்டு காரம், ஸ்வீட்டு காரம், இந்த மாதிரி இடையில ஒரு புளிப்பு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதான் அறுசுவைகளும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கும் நம்மளுக்கு புளிப்பு சாப்பிடும்போது இனிப்பாக சாப்பிட ஆசை வரும், இனிப்பு திங்கும்போது கசப்பு சாப்பிட ஆசை வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அது யாருக்குமே அமைஞ்சது கிடையாது. இது வரைக்கும் 1 பைசா வச்சுருக்கிறதாலும் கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் யாருக்குமே அந்த மாதிரிலாம் அமைஞ்சதே கிடையாது. அதனால் வந்து எல்லா நாளும் சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட முடியாது. ஆனால் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம முயற்சி பண்ணி அதை நம்மளுடைய வசமாக்கிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் என்னவா ஆகணுன்றதை நீங்களே முடிவு பண்ணணும். அடுத்தவங்க முடிவு பண்ணுறதுனால நம்ம அப்படியே ஆயிர போகிறது கிடையாது. அது அவங்களுடைய குணம், அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படுது. சரிங்களா? அவங்க என்னவா ஆக போகிறாங்களோ அதை அவங்க வாயால் சொல்கிறாங்க. பட் நம்ம அதுவாக ஆக போகிறது கிடையாது. அதனால் உங்களை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்தி உன்னால் முடியாது, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவ எது சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவுமே எதிர்த்தே பேசாதீங்க, எதிர்த்தே பேச வேண்டாம், பதிலுக்கு எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். சரிங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் நம்ம மறுமட்டத்தனமாக மறந்துடவும் கூடாது. அவங்க திட்டினதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தால் அன்றைக்கி இப்படி சொன்னாங்கல்ல, நம்ம வளரணும், நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா வந்து நானே நிறைய வீடியோவில் சொல்லுவேன், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க, வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் விளக்கேற்றுறது மட்டும் கண்டிப்பாக பத்தாது. விளக்கேற்றுறது எதுக்குன்னா ரெக்கமெண்டேஷன். இப்போ நம்ம நல்லா படிப்போம், நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்கல்ல, இந்த பொண்ணு நல்லா படிக்கும்பா, அதுக்கு ஒரு சீட் கொடுங்கப்பா, இப்படி பேசுவாங்கல்ல. அதே நான் நல்லா படிக்காமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இது படிக்காது, இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி. அதனால் என்னென்னா நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே கடவுளை கும்பிட்டோம்னா அந்த கடவுள் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு இடத்துல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால்
நீங்கள் யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வழி நேர் வழியாக நீங்கள் பார்த்து நியாயமான முறையில் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம முன்னேறணுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இது லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்களும் லவ் மேரேஜ் தான். ஆரம்பத்தில் எங்கள் வாழ்க்கையை நினச்சி பயந்துருக்கேன், அழுதுருக்கேன், முட்டியிருக்கேன் செவத்தில் போய். இது எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்ம பொறுமையாக இருந்து முயற்சி பண்ணும்போது மாறுது. அப்புறம் எதுக்கு நம்ம முட்டணும்னு இன்றைக்கி வருத்தப்படுறேன். அதனால் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இதை வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்கெல்லாம் உமன்ஸ் டேக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், சின்ன முதலீடு போடுங்க, அதில் வர லாபத்தை திருப்பி அதில் போட்டு பெருசாக்குங்க பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தா கூட, என்னோட வீட்டில் என்னுடைய கணவர்கிட்டையும் என்னோட மாமியார்கிட்டையும் போய் சொல்லி பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள பயமாக இருக்குது எனக்கு. அதனால் நான் அதை பேசாமையே விட்டுறேன். இவங்ககிட்ட போய் கேட்டு எதனா சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியே பயப்படாதீங்க. சரியா? நம்ம வந்து ஒரு விஷயத்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது இந்த டேஸ்ட்டு தான் ஒதுக்கி வைக்கிறத விட சாப்பிட்டுட்டு அது என்னன்னு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ஒதுக்கிக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த தீவிரமாக யோசிங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிடக்கூடாது. 10 நாள் 15 நாள் யோசிங்க. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமான்னு. எல்லாருடைய சஜஷனை கேட்டுட்டு நீங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கணவர்கிட்டையும் உங்களுடைய மாமியார்கிட்டையும் பேசுங்க. பேசாமையே அதை கைவிடுறதை விட பேசிட்டு முடிவை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வேண்டான்னு சொல்கிறாங்களா, எடுத்து புரிய வைக்கலாம். நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் சேஃபாக பண்ணிப்பேன், நீங்கள் கொடுத்த அந்த ஃப்ரீடமை வந்து நான் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதுக்கு தான் இப்போ பயப்படுறாங்களே. ஒன்று யார் மூலியமாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ, இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து தேவையில்லாத குடைச்சல் வந்துருமோ அப்படின்னு இப்போ வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியானாவே பயப்படுறாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லி புரிய வச்சு அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், பேசாமையே விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செய்யணும்னு ஆசைப்பட்ட பேசி உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வர்றதுக்கு நீங்கள் வந்து வழிவகுத்துக்கோங்க. அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்க்கையில் எதை வச்சும் பயப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன், நான் முயற்சி பண்ணி நான் நல்லபடியாக வருவேன்றதை மனசில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த கேப்பில் நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லி ஆகணும்ல. நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக சிறுதானியங்கள் வச்சு தான் இந்த வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, கால்சியம் அயன் பவுடர், இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் தான். சத்து மாவெல்லாம் எல்லா குழந்தைங்களும் விரும்பி குடிக்கிறாங்க. எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு காய்ச்சறது கிடையாது, நம்ம சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது. நம்மளுடைய க்ளோ சீரமும் அடுப்பில் வச்சு ஒரு வாட்டி நான் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சன்லைட்டில் சில பொருட்கள்லாம் போட்டு ப்ராசஸ் பண்ணி உங்கள் கைக்கு வரும். ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்டில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், டீட்டெயிலாம் கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ, பாய்.